யார்? தளபதி வரார், தளபதி வரார், தளபதி வரார், தளபதி வரார். யா வாந்திபதி வரலையா? வாந்திபதி தானே அவன் தூக்கு போது அண்ணா தளபதி யாரு? அனைத்து இளவரசீர சிரம செய்து விட்டேன். இளவரசர் வந்து கொண்டே இருக்கின்றார். மகனே மகளே இங்கதான் போடுவாங்களா? ஏய் அறிவு வெளிநாட்டுல வரல யாராவது கண்ணு படிச்சு என்னவோ அதுக்கு அதான் டிஸ்ட் சுத்து வாம கொடுக்குற ஏய் அட மூதேவி ஓம முன்ன இங்க இருக்க உனக்கு நோக்கு தெரியாதோ? என்னடா நோக்கு தெரியாது? ஆனா 23 புலி எஸ்எம்எஸ் தான் எனக்கு பிடிக்க இருக்குது. மகனே மகனுடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகனை ஆசீர்வாதம் செய்யுங்கள். வாழுக மகனே வாழுக. அப்பா மகளே அன்பு மகள் ஆசி மகள் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் எழிலரசியை வாழ்த்துங்கள் அப்பா. வாழுக மகளே வாழுக. நீங்கள் சீக்கிரம் சத்துரு ஏய் நன்மையை சேர்த்து விடுவாய். அண்ணா நீங்க ஒரு பெருமான் இல்லங்க சாவறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் அங்க வந்துக்கிறோம். ஐயோ அப்படி சொல்லணுமா? அனைத்து நலங்களையும் வளைகளையும் சாத்துருவாய். அப்படி தெளிவா சொல்லணும்டா. உண்மைதான். மொட்டை மொட்டையா பேசினா பட்ட பட்டியா வாங்குவேன். அம்மா நீ அம்மா அம்மா கோசிக்கிறா என்னடா? அம்மா நான் யாருமா நான் உனக்கு? டேய் நீ என்னோட குழந்தைடா. நாம நானு ஆமா உன் புள்ள மாதிரி இல்ல. நீ என் புள்ள மாதிரி. அம்மா நான் உனக்கு புள்ள தானே. நீ என் புள்ள தான்டா. நீ எனக்கு அம்மா தானே. நான் உனக்கு அம்மா தான். பால் கூட அது சொல்லல. இந்த ஊர்கள் டீ எடுத்துன்னு வருவாங்களே பால் எடுத்துன்னு வர சொல்லு சொன்னா. அப்படி சொல்லுடா தெளிவா உள்ள வந்தாங்களா அப்பவே சொல்ல வேண்டியதானே. அப்படியே சொன்னல. சரி உன்னை கூட நான் மன்னிச்சிருவேன்டா. யாரா அவன்? இப்ப நந்துங்க பட்டிமன்றம் நந்துங்க. டேய் என்னடா பண்ணி இப்படி வாயா? என்ன சொல்றா தெரியுமா? கேட்டா பொறுமையா அடி கொஞ்சம். அம்மா காலை வச்சிட்டாங்க. பொறுமையா வடிவா. லைட் லைட் டோர் சாத்தியம்மா. ஏய் ஏய் விட்டு போடா. டேய் கம்மியாக்கியா. டோர் கட்ட பல்குண்டது. டேய் அவங்க என்ன தெரியும் பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? நான் உங்க மைண்ட் ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். மைண்ட் ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். மைண்ட் வாஷா. ஏய் எங்க அத்த வாய்ஸ்டி. அந்த பள்ளிக்கூட மச்சான் இல்லையா நீ? யார் நாங்க போவே இல்லப்பா. என்ன போறியா போ. ஏய் மைவா. அவங்க என்ன தெரியும் பேசுறாங்க?
ஒண்ணும் பாவாடை உள்ள எதனா போட்டு வந்தா இல்லன்னு ஏய், அட மூதேவி. அந்த கொய் பூச்சி கேட்கணும்னா இவன் பதில் சொல்லுங்க யாரு போடா வர? அதுவும் ஜட்டி கலரு உன் போட்ட ஜட்டி ரெட் கலரு ஏமா அச்சு வேலை போட்டு மீன் குடிக்கணும் என்னச்சுமா டேய் இளவரசி அம்மா ஐயா இது வச்சம்மா நீனா நான் தான் அம்மா என்னடா நீ வந்தது எனக்கு தெரியும் தெரியும் ஒண்ணு வந்துட்டாரா டேய் எங்க அண்ணன் எப்பயும் வந்துட்டாரா வெள்ளார் பாருமா ஒரு குழந்தை இல்ல ஆமா ஆமா அவன் சட்டி கூட போட மாட்டாரு டேய். குழந்தை ஒரு ரெண்டு பேருக்கு ஜட்டி யார் போடுறாங்க போற வேலை அம்ட்டு முள்ளில இருக்கும் போது டேய் அம்மத்தம் பிள்ளையில ஒண்ணு வந்துட்டாரா வந்துட்டாரா ஏங்கம்மா டேய் ஒண்ணு வந்துட்டாரா வந்துட்டாருப்பா அதான் போட்டா உனக்கு கருவாடு நான் தள்ளிட்டேன் ஒண்ணு வந்துட்டாரா கருவாடு விக்கிறாங்கடா எங்க ஏங்கம்மா கராரா டேய் இதோ நிக்கிறாரு என்ன இவரு எங்க அண்ணன் டேய் மொத்த சோறு போடு டேய் இவன் யாரோ டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி இப்ப தெரிஞ்சு யாரும் வந்திருக்காங்க ஐயா பருப்பே அறுப்பு இல்ல. ஐயா ஒதுக்கே சிறப்பு. கருவாட்டு கரும்புலாம் பூச்சி அடிக்கிறாங்க நான் கருவாடு எல்லாம் விக்கல சரியா? இருந்தாலும் செய்யும் தொழில தெய்வம் எந்த தொழில் இருந்தாலும் என்னடா உண்மை ஒத்துக்கணும் பத்தியா உங்க தாயில வார்த்தை வேஷம் கருவாடே கருவாடே ஏண்டா எந்த தொழில் செய்தா சரி ஐயா சொல்லுடா நீங்களா இல்ல வருஷா ஆமாண்டா எங்க போனே போனாலா நீ அயல்நாட்டுக்குடா அயல்நாட்டுக்கு போனேன் எதற்காக எதற்காக ஏய், நம் நாட்டுக்கு தேவையான அனைத்து வித கலைகளை கற்றுவோம் பட்டப்படி படிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போனேன் ஆமாண்டா ஐயா வெளிநாடு போய் பட்டப்படிப்பு தான் முடிச்சியா அங்கிள் ஒயின் ஷாப்ல பாட்டில் போறீங்க ஏண்டா இதுக்காக என்ன நினைச்சேங்க நான் பார்த்தா ஒயின் ஷாப்ல பாட்டில் பருக்கிற மாதிரி இருக்கேன் இல்லங்க நான் உன்னை சோதனை செய்ய போறேன் என்ன சோதனை செய்ய போறியா உண்மைதான் ஐயா உன்னிடம் 2 கேள்விகள் கேட்க போகிறேன் இந்த கேள்வி அங்கே தான் எடுத்து போ ஏய் அது கிடையாது கேள்விகள் கேட்க ஓ போகிறேன் கேள்வி கேட்க போகிறாய் உண்மைதான் அப்படியே கேட்டாருங்க முதல் கேள்வி முதல் கேள்வி கொஸ்டின் நம்பர் 1 அந்த குழந்தை கூட அருமையா சொல்லுறா நீ சொல்ல கொஸ்டின் நம்பர் 1 ஓஹோ கேள்வி எண் 1 அதாங்க அதான் ஒரே ஆங்கில படிச்சுட்டு ஏன்டா சரி வா வா சொல்லுடா. நானே ஒரு ரெண்டாம் கட்டம் ரெண்டாம் கட்டல ஐயா முதல் கேள்வி முதல் கேள்வி ஐயா சொல்லுடா 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம் அறிவு கட்டணும் அறிவு இருக்கா இல்லடா இல்ல ஐயா ஏமாலியா இருப்ப அறிவு அடமானம் போட்டேன் அடமான பட்டியா அதனால தான் நான் முட்டாள் மாதிரி டேய் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா 100 ரூபாய் உனக்கு நஷ்டம்னால ஒரு அறிவு அட போங்க அப்பால ஏன்டா 200 ரூபாய் லாபம் வருதுன்னு நான் சொல்றேன் ஏய் கையில போட்டா கூட சரி 200 ரூபாய் நஷ்டம்னால வருது A for apple, B for ball. ஏண்டா ஐயா கேட்க உனக்கு புரியுதா ஐயா 200 ரூபாய் லாபம் வருதுன்னு நான் சொல்றேன் 200 ரூபாய் உனக்கு தெரியுமா தெரியாதா ஏய் அறிவு கட்டது இதுதானே என்னடா பஞ்சு முட்டாய் விக்கிற மாதிரி யோசிச்சு என்னடா பண்ணது உன் கூட வந்திருக்கல ஐயா ஆமாடா எப்படி தெரியுமா சொல்லுடா எப்படி 200 ரூபாய் லாபம் தெரியுமா எப்பற சொல்றேன் நானே தெரிஞ்சுக்கிறேன் நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி அண்ணா, இதெல்லாம் ஒரு மூமெண்ட் கூடடா என்ன ஃபுல்லா சொல்லி முடிக்கலடா நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம் அட பாவி நீ 100 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு முட்டை அது 200 ரூபாய் லாபம்டா உள்ள பொலி ஓட்டிங்கறாங்கடா சத்தம் வந்து பாருடா ஏண்டா நான் என்னவா நான் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கினேன் முதல் கேள்வி தோல்வி அடைந்து விட்டார் இரண்டாவது கேள்வி இப்ப பதில் சொல்றேன் பாரு கேளுடா இப்ப பாரு ஐயா இப்ப கேளுடா இப்பதான் தூக்கணும் எப்படி எப்படி ஐயோ பதில் சொல்லணும் அறிவு அறிவு விட்டு தூக்கணும் ஏண்டா ஏய் டேய் எதுடா எனக்கு டென்ஷன் ஆக சொல்றேன் நீ கலங்கி நடக்கற போடா உள்ள வெளிய வராதா நான் சண்டை போடுறீங்களா இரண்டாவது கேள்வி ஏண்டா கேள்வி பழையனில முருகுரு ஏன் ஆண்டி கொல்லமா கோமணத்தை கட்டின்னு ஆண்டி கொல்லமா நின்னுங்கறாரு அறிவு கட்டணே அறிவு இருக்கா நாம தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த மண்டகுளத்தில் கிராம மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க நமக்காக தைப்பூசத்தடி கூட நாளை கொடுத்திருக்காங்களா இது கூட தெரியாதா ஏண்டா முருகப் பெருமானானவர் தன்னுடைய அண்ணன் இருக்கிற அல்லவா தன்னுடைய மூத்த சகோதரன் விநாயகரோட சிறு ஞாபகத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டு எனக்கு எதை வேணும்னு கோச்சிட்டு போய் மலையில் நின்றாரு அரோட்டக்கார அப்படியே சங்கல அடிச்சு போடுறேன் நானு டென்ஷன் பண்ற மாதிரி அவங்க கூட பேசிட்டு ஏண்டா ஐயா நீங்க சொன்ன பதில் தவறான பதில் அவனா பதிலா ஆமாங்க ஏய் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க நீ சொன்ன பதில் தவறான பதில் ஏடா குடும்பமா பள்ளிக்கூடத்துல சேர்த்துருக்காங்க உன்னை அப்பா ஏதோ புதுதா ஏதோ கருத்து சொல்ல போறேன்னு இங்க வா நான் மக்களே நல்லா கவனிச்சிங்க உங்களுக்கு பயனுள்ளதா பழனியில முருகரு ஏன் ஆண்டி கோலமா கோமணத்தை கட்டிங்கிறாரு சொல்லுடா எதற்காக எனக்கு தெரியல சொல்லுடா ஏன்னா அப்ப சட்டி விக்கலதான் கோமணத்தை அறிவு கட்டவனே
ஏதோ பெரிய கருத்து சொல்ல போறேன் இதுவரை யாருக்கும் பெரிய கருத்து சொல்ல போறீங்க எல்லாமே அங்க பாரு நீ பச்சை பள்ளிக்கூடத்துல அப்படி சொல்லி கொடுத்தாங்க நான் பச்சை பள்ளிக்கூடத்துல இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் நான் விக்கிறதுக்கு பாரு கல்யாணம் வச்சு நீ போலாம்டா சரி விடு சொல்லுடா ஐயா அதெல்லாம் விடுங்க அயல்நாட்டுல இருந்து வந்திருக்கல்லவா ஆமா. கண்ணுக்கு விருந்தளிக்க வேண்டும் அப்படியே ஆடல் பாடல் நீ ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படியே ஒரு புறமா இருப்போம்